ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். பிகாஸ் 9 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது. இதில் நட்ஸ் பவுடர், வாழைப்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இது கண்டிப்பாக பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக நீங்கள் டெய்லி கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. வீக்லி ட்வைஸ் கொடுத்தா போதும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நான் நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அவல் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி வாழைப்பழம் கொடுக்கணும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அண்டு நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். ஜஸ்ட் அந்த ரா ஸ்மெல் ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தண்ணி ஒரு 100 ml தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பிகாஸ் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் ஸோ இது ஓரளவுக்கு ஒரு 30% குக் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சக்கரைலாம் ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சக்கரை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஏன்னும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பனானா பேஸ்ட்டு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பனானா, நட்ஸ் பவுடர், அப்புறம் அவல், இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட் நான் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆகாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அது குக் ஆகி வரும். ரவை நல்லா குக் ஆகணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா செரிக்கும். இல்லைனா நீங்கள் சரியாக குக் பண்ணாமல் விட்டாலும் குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிறது. இந்த ரெசிபின்னு மட்டும் இல்லை, எந்த ரெசிபியுமே நீங்கள் குழந்தைங்கள சரியாக குக் பண்ணாமல் கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகலாம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம், லூஸ் மோஷன் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நல்லா குக் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போது நம்மளுடைய இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உருக்குன நெய் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 9 மாத குழந்தைக்கு 1/2 ஸ்பூன் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த நெய்யோட ஸ்மெல், அப்புறம் அந்த நட்ஸ் பவுடர், வாழைப்பழம் எல்லாமே நல்ல ஒரு வெயிட் கெயினுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு 9 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். நிறைய சிஸ்டர் 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் நான் போடுவேன். அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.